அஹ்மது நுசல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஷைத்தானை படைத்தான். நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அது. ஏன்னா அது இருந்தால் தான் லைஃப்பில் ஒரு சேலஞ்ச். நம்ம நல்லமல் செய்ய போகணும், அவன் அதை தடுக்கணும், அதை மீறி நம்ம நல்லமல் செய்யணும். அவன் பாவம் செய்ய தூண்டுவான், நான் பாவம் செய்ய மாட்டேன், அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்கன்ற அந்த சேலஞ்ச் தான் லைஃப். அந்த சேலஞ்சுக்கு தான் அல்லாஹ் ஷைத்தானை படைத்தான். ஷைத்தானை படித்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட பின்பு ஷைத்தான் மற்ற எல்லா மலக்குமார்களையும் அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னபோது ஷைத்தான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஷைத்தான் ஒரு துவாவை கேட்டான். அல்லாஹ் தாலா அப்புறம் ஷைத்தானை சபிச்சிட்டான். மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதா இருந்த ஷைத்தான் சபிக்கப்பட்ட பின்பு ஷைத்தான் அல்லாஹ்விடம் ஒரு துவாவை கேட்டான். யா அல்லாஹ், எனக்கு சூருத கியாமத்து நாள் வரைக்கும் எனக்கு ஹயாத்தை கொடு, மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படும் நாள் வரும் வரை என்னை ஹயாத்தா வச்சிருன்னு ஷைத்தான் ஒரு துவாவை கேட்டான். அல்லாஹ் தாலா அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அந்த துவா கபூல் செஞ்சுட்டான். அப்போ ஷைத்தான் வந்து ஹயாத்தா இருப்பான். எதுவரை? மறுமை வரை அவன் ஹயாத்தா இருக்க போகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு மௌத்து இருக்கலாம், ஆனால் மறுமை வரை அவன் ஹயாத்தா இருக்க போகிறான். அல்லாஹ் ஹயாத்தா ஆக்க போகிறேன் ஷைத்தானே அப்படின்னு சொன்ன பிறகு ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட ஒரு சவால் விட்டான். என்ன சவால் விட்டான்? லகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம். யா அல்லாஹ், உன்னுடைய நல்லடியார்கள் உன்னின் பக்கம் வரும்போதெல்லாம், அல்லாவின் பக்கம் வரும்போது அல்லாவை நெருங்குவதற்காக, அல்லாவை அறிவதற்காக, அல்லாவை முஹப்பத் கொள்வதற்காக, அல்லாவின் மீது தவக்குல் வைப்பதற்காக, அல்லாவுக்கு ஷுக்கூர் செய்வ, இப்படி எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை அடைவதற்கு அவர்கள் உன்னுடைய பாதையில் சிராத்தக்கல், உன்னுடைய பாதையில் அவர்கள் வரும்போது லகூதன்ன லஹும், நான் முன்னாடி வந்து உட்காந்துப்பேன். அந்த பாதைக்கு நடுவில் பிரேக் போடுற மாதிரி நான் முன்னாடி வந்து உட்காந்துப்பேன். சும்மல் ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், அவங்க முன்னாடி வருவேன், அவங்க பின்னாடி வருவேன், அவங்க ரைட் சைடு வருவேன், அவங்க லெஃப்ட் சைடு வருவேன். குர்ஆன்ல சொல்கிறான், ஷைத்தான் சொல்கிறான், இப்படியெல்லாம் நான் வருவேன், வந்து கடைசியில் ஆப்ஜெக்டிவ் என்ன, இப்படியெல்லாம் வந்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், உன்னை அடைய விட மாட்டேன். உன்னை எப்படி அடைய விட மாட்டேன்றதையும் ஷைத்தான் சேர்த்து சொல்கிறான். ஒலா தஜித் அக்ஸர்ஹும் ஷாக்கிரீன், அதிகமான மக்களை நீ ஷுக்கூர் செய்பவர்களாக பெற்றுக்கொள்ள மாட்டாய். அப்போ ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட சொன்ன விஷயம் என்ன? நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், அவங்கள தொழுக விட மாட்டேன்னு சொல்லலை. நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நோன்பு வைக்க விட மாட்டேன்னு சொல்ல, அவங்கள நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி நல்லமல் செய்ய விட மாட்டேன்னு சொல்ல, அவங்கள நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி மெயினாக ஒரு பாயிண்ட் அவங்ககிட்ட நான் எடுத்துருவேன். அது என்ன? கிராட்டிடியூட், ஷுக்குர். இந்த ஷுக்குருன்ற உணர்வு எப்போ நம்ம கல்வை விட்டு எடுக்கப்பட்டு விட்டதோ அப்போ நம்ம தொழுக மாட்டோம். எப்போ ஷுக்கூர் நம்ம கல்வை விட்டு எடுக்கப்பட்டுருச்சோ நம்ம ஜகாத்து கொடுக்க மாட்டோம். எப்போ ஷுக்கூர் நம்ம கல்விலேருந்து எடுக்கப்பட்டுருச்சோ நோன்பு வைக்க மாட்டோம், ஹஜ்ஜு செய்ய மாட்டோம். ஷுக்கூர் என்ற ஒரு அசல், ஒரு அடிப்படை அந்த குணம், அந்த சிஃபத், அது நம்ம கல்வியில் இருக்க வரைக்கும் நமக்கு அல்லாஹ்வுக்குமான தொடர்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹ்வுடைய முஹப்பத் வரும். இந்த ஷுக்கூர் இல்லைன்னு சொன்னால் அமல்கள் செய்ய மாட்டோம். அமல்கள் செய்தாலும் அந்த அமல்களில் நமக்கு ஒரு இன்பம் கிடைக்காது. பேருக்கு கடமைக்கு 5 வக்து தொழுகணும், தொழுதுட்டு போயிடும். தராவி 20 ரக்காத் தொழுகும் போது நமக்கு ஒரு சோம்பல் ஏற்படும், ஒரு ஆர்வமாக தொழுக மாட்டோம், எப்போ இது முடியுன்ற எண்ணம் ஏற்படும். இதெல்லாம் ஏன் ஏற்படுது? ஷுக்கூர் இல்லைன்னு சொன்னால். அல்லாவுக்கு நாம் ஷுக்கூர் செய்ய வேண்டும், அல்லாவுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணுன்ற உணர்வு, அந்த உணர்வை ஷைத்தான் எடுத்துருவான். அதனால் அமல்கள் செய்வோம், ஆனால் அமல்களில் டேஸ்ட் இருக்காது. ஏன் இருக்காது? ஷுக்கூர் இருக்காது. அதனால் இந்த ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹுக்கு நம்முடைய ஷுக்குரை செலுத்த வேண்டிய மாதம். எப்படி அல்லாஹுக்கு ஷுக்கூர் செய்கிறது? இன்றைக்கி வெளியே போய் ஒரு ஆள் நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா, அவருக்கு நம்ம டீ வாங்கி கொடுத்தா ஷுக்கூர் அதாவாயிடுச்சு. நமக்கு ஒரு ஆள் ஒரு ஹெல்ப் செஞ்சால் அதே ஹெல்ப்பை நம்ம அவருக்கு செஞ்சால் ஷுக்கூர் அதாவாயிடுச்சு. ஷுக்கூரை நம்ம நிறைவேற்றணும். இப்போ அல்லாஹுக்கு எப்படி நம்ம ஷுக்கூர் செய்கிறது? அல்லாஹ் நம்மளை படைச்சான், சும்மா படைக்கல, ஆரோக்கியமாக படைச்சான். சலாமத்தோட கை கால்கள் இயங்குகிறது, கண்கள் பார்க்கிறது, காது கேட்கிறது, நாவு பேசுது. இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த பிச்சை. இப்போ நம்ம சுயமாக இல்லை, அல்லாஹ் இதெல்லாம் ஆரோக்கியமாக நம்முடைய தாயின் கருவறையில் நம்மளை படைச்சு சலாமத்தா வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய அம்மாவினுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து நான் தான் உங்களை வெளியாக்கினா அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம வெளியாகலை, அல்லாஹ் வெளியாக்கினா. இது செஞ்சது யார்? அல்லாஹ் தான். பிறக்கும்போது ஈமானோடு பிறக்க வச்சான். ஈமான் தாய் தந்தையர்கள், ஈமான் கொண்ட பெற்றோர் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அந்த நசீபில் பிச்சையாக ஈமானே அல்லாஹ் கொடுத்தான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ஈமான்தாரிகளுடைய கருவறையில் நம்முடைய பிறப்பு ஆக்கலன்னு சொன்னால் இன்னும் நம்ம எங்கே உட்காந்துருப்போம், யாரை கூப்பிட்டுட்டு இருப்போம்? அப்போ அல்லாஹு தாலா நமக்கு செஞ்ச நேமத்திற்கு இப்படி ஒவ்வொரு நேமத்தான் நம்ம யோசிச்ச உடல் ஆரோக்கியத்துடைய நேமத், ஈமானுடைய நேமத், அறிவுடைய நேமத், திறமைகளுடைய நேமத், வீடு வாசலுடைய நேமத், நல்ல பெற்றோர்கள், நல்ல மனைவி மக்கள், நல்ல சொந்தங்கள், எல்லா நேமத்துகளையும் ஒவ்வொன்றா உட்காந்து நம்ம யோசிச்சு என்ன ஆரம்பிச்சா லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான். நீங்கள் அல்லாஹுடைய நேமத்தை நீங்கள் ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணி என்ன ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. நம்ம மொத்தா போயிடும், அவ்வளோ நேமத்து பாக்கி இருக்கும். அப்போ அல்லாவுக்கு நம்ம எப்படி ஷுக்கூர் செய்கிறது? அந்த ஷுக்கூர் என்பது அல்லாஹ்க்கு தேங்க்யூ சொல்கிறது இல்லை. கையை நீட்டி அல்லாஹ் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், என் வாழ்க்கையில் நீ அதெல்லாம் கொடுத்த அப்படியே அல்லாஹ்க்கு நம்ம ஒரு வார்த்தையில் தேங்க்யூ சொல்லி அவனுக்கு ஷுக்கூர் அதான் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ்க்கு ஷுக்கூர் அதான் செய்வது என்ன? அல்லாஹ் நமக்கு எப்பொழுதெல்லாம் வாரி கொடுக்குறானோ
அல்லாவின் புறத்திலிருந்து எந்த நேமத்தை நம்முடைய லைஃப்பை வந்து டச் பண்ணுதோ அது எல்லாம் என் சுய உழைப்பை கொண்டோ என் புறத்தின் முயற்சியை கொண்டோ நான் அதை பெறவில்லை. ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இந்த நான் பெற்ற இந்த இன்பமும் நான் பெற்ற இந்த செல்வமும் நான் பெற்றிருக்கக்கூடிய சகல பாக்கியமுமே லைஃப்பில் இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட தான் வந்துச்சு. அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான்ற உணர்வுடன் அந்த தருணத்தில் அந்த நேமத்தை பெறும்போது அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற உணர்வில் அதை பெற்றுக்கொள்வதும், அந்த நேமத்தை அனுபவிக்கும் போதும் இது அல்லாஹ் கொடுத்த நேமத் என்று அனுபவிப்பதும், அந்த உணர்விலே அந்த நேமத்துடன் இருப்பதுதான் ஷுக்ர். அல்லாஹ்வை அந்த நேமத்தில் நினைப்பது ஷுக்ர். அதான் அல்லாஹு தாலா ஷுக்ரை பற்றி சொல்லும்போது திக்ர முன்னாடி சொல்றா, ஃபத்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூலி. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க என்ன நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த திருப்பியும் அல்லாஹ் எப்படி தொடர்கிறான், வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் ஷுக்ர் செய்யுங்கள், எனக்கு குஃபர் செஞ்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஷுக்ருக்கு ஆப்போசிட் என்ன, குஃபர். அல்லாஹ்வை மறப்பது. அல்லாஹ் ஒரு நேமத்தை நம்ம லைஃப்பில் தரும்போது அல்லாஹ் ஒரு வேலையை தரான், இது என் ஸ்கில்லை கொண்டு இந்த வேலை கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறதில்ல. எத்தனையோ பேருக்கு ஸ்கில் இருக்குது, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சா? இல்லை, அல்லாவா பார்த்து எனக்கு இந்த வேலையை கொடுத்தான், அல்லாஹ் தான் இந்த வேலையை கொடுத்தான் என்று வேலை கிடைக்கும் போது நினைப்பது அல்லாஹ்க்கு நம்ம செய்கிற ஷுக்ர். அல்லாஹ் நமக்கு ஒரு வீடை கொடுத்தான், என்கிட்ட காசு இருந்துச்சு அதனால் வீடை கட்டுனன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் அந்த வீடை வாங்குவதற்கான பொருளாதார வசதியை எனக்கு கொடுத்தான், அதை கொண்டு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தினான், நல்ல வீடை அல்லாஹுதான் கொடுத்தான் என்று நினைப்பது ஷுக்ர். அதே போன்று வாகனம் வாங்கும் பொழுதும் அல்லாஹ் தான் கொடுத்தான் என்று நினைக்க வேண்டும். ஆஃபியத்தாக அல்லாஹ் வைத்திருக்கும் போது அல்லாஹ் தான் ஆஃபியத்தாக வைத்திருக்கிறான் என்று நினைக்க வேண்டும். இப்படி எல்லா நேமத்துகளும் நம்முடைய லைஃப்பை டச் பண்ணும் போதெல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹு தான் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று ஒவ்வொரு நேமத்திற்கும் நாம் ஷுக்குர் செய்ய வேண்டும். அந்த ஷுக்குர் வந்துருச்சுன்னு சொன்னால் வாங்க சொல்லி தொழுக போகணுன்னு யாரோ நம்மளை சொல்ல தேவையில்லை, தானாக தொழுக போகும். இந்த ஷுக்குரை 13 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உள்ளத்தில் விதைச்சாங்க. தொழுகை இல்லை, மக்காவின் காலத்தில் தொழுகை கடமையாக்கப்படலை. அல்லாஹ் பற்றி சொன்னாங்க, அல்லாஹ் எப்படி நம்ம தேவையை நிறைவேற்றினான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய மஹப்பத் கல்பில் வந்துருச்சு சஹாபாக்களுக்கு. இவ்வளோ அல்லாஹ் எனக்கு செய்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு நான் ஏதாவது செய்யணுமே என துடித்து கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட பொழுது அந்த தொழுகையில் அல்லாஹ் பார்த்துட்டாங்க. அஸ்ஸலா மேராஜுல் முஃமினீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்களுடைய தொழுகை அவர்களுக்கு மேராஜ், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மேராஜ் போன்று ஆகிவிட்டது. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த மஹப்பத், அந்த ஷுக்ரை நான் எப்படி அல்லாஹ்க்கு அதா செய்வேன், எனக்கு எல்லாம் கொடுத்து என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ரப்புக்கு நான் ஷுக்ர் செய்யணுமே, அதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வாசல் தான் தொழுகை. நம்ம இன்னைக்கு தொழுகையை பாரமாக நினைக்கிற சஹாபாக்கள் அதை ஒரு வரமாக நினைத்தார்கள், அதை கொண்டாடினார்கள். இன்னைக்கு நம்ம கையில் தொழுகப்படாத பாடுபட்டு கொண்டு இருக்குது, ஆனால் சஹாபாக்கள் அதை கொண்டாடினார்கள், குதூகலமாக கொண்டாடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ரத் ஆயின் என்று சொன்னார்கள், என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லும்போது பிலால் அவர்களே பாங்கு சொல்லி எங்களுக்கு ராகத்தை உண்டாக்குங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு தொழுகை ராகத்தாக இருந்தது, சஹாபாக்களுக்கு தொழுகை கண் குளிர்ச்சியை தந்தது. நமக்கே அது தரல, காரணம் என்ன, ஷுக்குர் இல்லை. கடமைக்கு தொழுகிறோம், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும்னு தொழுவல. எப்போ அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற உணர்வு வரும், அல்லாஹ்வை அறிந்தால்தான் ஷுக்குர் வரும், அல்லாஹ்வுடைய இல்மு இருந்தால்தான் ஷுக்குர் வரும். அல்லாஹ் எப்படி நம்ம தேவையை நிவர்த்தி செய்து வைக்கிறான் என்ற அறிவு நமக்கு இல்லைன்னு சொன்னான். மஹ்லூகாத்துகள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட காரியங்கள் தான் உள்ளால் உள்ளபடி சுயமாக அந்த தேவையை நமக்கு தருகிறது, லாபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறது என்ற உணர்வில் நாம் மஹ்லூக்கை பார்த்து அதே மயங்கி போய்விட்டால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வராது, அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்ய மாட்டோம். இந்த படைப்புகள் எல்லாம் காரியங்கள், இந்த அஸ்பாபுகளை இயக்கக்கூடிய முசப்பிபுல் அஸ்பாபாக அல்லாஹ் தான் இருக்கிறான். அவன் தான் கொடுக்கிறான், அவன் தான் தடுக்கிறான், அவன் தான் என் வாழ்வில் ஒவ்வொரு வினாடியும் கட்டமைத்து கொண்டு இருக்கிறான். அவன் நாட்டம் இல்லாமல் அணுவும் அசையாது எனக்கு இந்நாள் வரை என்னுடைய வாழ்வை அமைத்ததும் அவன்தான், படைத்ததும் அவன்தான், என்னை வளர்ப்பவன் அவன்தான், ஒரு நாள் மரணித்த பின்பு கபரிலே என்னுடன் இருக்கப் போவதும் அவன்தான், நாளை மறுமையிலே என்னை எழுப்பப் போவதும் அவன்தான் என்று எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருப்பதுதான் அல்லாஹ்வுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஷுக்குர். இந்த ஷுக்குரை நம்ம லைஃப்ல எடுக்கிறது தான் அல்லாஹ் ஷைத்தானுக்கு கொடுத்த டியூட்டி. ஷைத்தானுடைய வேலை என்ன, இந்த ஷுக்குரை எப்படியாவது எடுத்துடணும். அவன் படைக்கப்பட்ட மிஷனே அதான், ஷுக்குரை எடுத்துடணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வான். அவன் இந்த மாதம் இல்லை, லீவ், 1 மந்த் லீவ். இப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட ஷுக்குர் செய்யணும். யா அல்லாஹ், இந்த நேமத்தெல்லாம் நீ கொடுத்த பிச்சை. இப்படி ஒவ்வொரு நேமத்தாக உட்கார்ந்து நம்ம யோசிக்கணும். அந்த நேமத்தை அல்லாஹ் கிட்ட, அந்த நேமத்துக்கு அல்லாஹ் கிட்ட நம்ம ஷுக்குர் செய்வோம். அல்லாஹு தாலா நம்ம ஷாக்கிரீன்களாக, தாக்கிரீன்களாக, வலிமார்களுடைய சொஹபத்தில் அல்லாஹு தாலா அவனை பற்றி உண்டான இல்மை அறிந்து கொள்வதற்கும் அவனை முழுமையாக விளங்கி அவனை எப்படி ஷுக்குர் செய்ய வேண்டுமோ உள்ளால் உள்ளபடி அந்த ஹக்கான ஷுக்குரை அல்லாஹு தாலா செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.